பெண்களின் நிலை அதான பார்த்துட்டு இருக்கோம். அதில் சமூக சீர்திருத்தவாதிகள் 19ஆம் நூற்றாண்டின் ஏன் எப்படி வந்தாங்கன்னு எல்லா விஷயம் போன இதில் பார்த்துருப்போம் கிளாஸில். 2ஆம் பாதியிலிருந்து அப்படின்னா எப்போயிலேருந்து 1850க்கு அப்புறம். ரைட். பல சமூக சீர்திருத்தவாதிகள் மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பெண்களுக்கு கல்வி அளிப்பது, அவர்கள் திருமண வயதை உயர்த்துவது, விதவைகளை பராமரிப்பதாமா. பார்த்துக்கோங்க, ஆடு மாடு எப்படி இருக்கானுங்க பாருங்க. அதே போன்று சாதி முறையினை இறுக்கமான தன்மையை நீக்குவது. சாதி முறை இறுக்கமான தன்மை ரொம்ப மோசமானது அது. நம்ம அந்த ஏரியா விட்டு போக மாட்டான். ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ஒவ்வொரு ஏரியாவில் இருப்பானுங்க, பக்கத்தில் போக மாட்டானுங்க. ஒருத்தனை அடிமையாக பார்க்குறது, எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்த இடத்துல யார் இருப்பாங்க? ஆமாம், அது மட்டும். இதெல்லாம் யார் பேரை வச்சு செய்கிறாங்க? கடவுள், அப்புறம் அவங்க சொன்ன ரிஷிகளும் முனிகளும் கொடுத்த அந்த ஸ்மிருதிகள், நாரத ஸ்மிருதி, மனு ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி, இந்த ஸ்மிருதின்னு அது கொஞ்சம் கிடக்குது. அதெல்லாம் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சமத்துவ நிலைக்கு உயர்த்துதல், எல்லாத்தையும் சமத்துவ நிலை ஆகியவற்று மூலம் பெண்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்க முயன்றது. இவ்வியக்கங்களை வழிநடத்திய சீர்திருத்தவாதிகளே நவீன இந்தியாவின் முன்னோடிகள் அப்படின்றாங்க. இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் பெரும்பாலும் பிராமணர்களை தான் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? நாங்கள் தாண்டா அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு அடிமையாக வச்சுருந்தது யார்? அவங்க தான். அதில் 1-2 பேர் இவங்க. இதில் ராஜா ராம் மோகன் ராய் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு பார்த்தோம்? சதி ஒழிப்பு. அவங்க அண்ணி அவங்கள கொன்னதை பார்த்து ரொம்ப மனசு நொந்து போய் அதுக்கு எதிராக போராடுறாரு அப்படின்னு பார்த்துருப்போம். அறிவார்ந்த இந்தியர்கள், இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து அறிவு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அங்கே படிக்க போகிறாங்க, அல்லது அங்கேருந்து வந்த இங்கிலீஷ்காரங்க கூட பழக்க வழக்கம் ஏற்பட்டு அதனால தான் இவங்களாம் இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க. இல்லைன்னா எதை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. அந்த ஸ்மிருதிகள் அதை சொல்கிறத அதை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. ராஜா ராம் மோகன் ராய் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி அப்படிங்கிறாங்க. சகோதரின் வாழ்க்கையில் இந்த நடைமுறையை கண்ட பின்னர் யார்? அண்ணியை எரிச்சு போகிறானுங்க. சதி எரிப்பு போராளியாக மாறுறாரு. மனிதத்தன்மையற்ற தீய பழக்கத்திற்கு எதிரான இயக்கத்தை தொடங்கினார். ரொம்ப கொடுமையானதில்லை, அதை பற்றி பேசணும்ல. இரக்கமற்ற கொடிய பழக்கத்தினால் பாதிக்கப்பட்ட ராஜாராம் மோகன் ராய் தலைமையிலான இயக்கத்தின் செல்வாக்கினால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த செயலை குற்றம் சார்ந்த கொலை, முன்னாடி சொல்லியிருப்பேன், கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அறிவித்து 1829 சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு கொண்டுட்டு வராங்க. யார் அறிவிக்கிறா? வில்லியம் பெண்டிங். கேட்பாங்க, இந்த தடை செயலுக்கு உதவியதற்காக ராஜாராம் மிகவும் நினைவு கூறப்படுகிறாய். மேலும் குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை ஆகியவற்றையும் அவர் எதிர்த்தார். குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை ரெண்டுமே என்னது? தவறு, எதிர்க்கிறார். வெற்றி கண்டது இதில். அடுத்து விதவை மறுமணம், ரொம்ப முக்கியமானது. பெண் கல்வி, பெண்களின் சொத்துரிமை ஆகியவற்றை ஆதரித்தார். அப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1800 பெண்களுக்கு சொத்தில் பங்கு எப்போ கிடைக்கிது? 1989 தான். அதுவும் முன்னோடி யார்? தமிழ்நாடு தான். அது வரைக்கும் கிடையாது. அதான் சுதந்திரம் அடைஞ்சோன்னே அப்புறம் பேசிக்கலான் இருக்காங்க. யார்? அம்பேத்கர்கிட்ட பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கணும் எல்லாம். அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சவும் போய் கேட்குறாரு. கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் போய் கேட்குறாரு. அதுக்கு இவங்களாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. யார்? இந்த ராஜேந்திர பிரசாத், அறிவுஜீவிகள்னு சொல்லிக்கிறாங்களா அவங்கெல்லாம். அதெல்லாம் இல்லை, அது எப்படி பொம்பளைக்கு சொத்து எழுதி வச்சோம்னா அவ்வளோதான், குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு வா போயா அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. அது அப்புறம் பிசி எம்பிசிலாம் இருக்காங்களா, இடஒதுக்கீடு கேட்பார். இது ரெண்டையும் மறுத்தவொன்னே தான் அவர் என்ன பண்ணுவார்? மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிடுவார். யார்? அம்பேத்கர். அதனால தான் அவர் சொல்லுவோம், அவர் வந்துட்டு ஒரு சின்ன SC/ST பீப்புளுக்கான தலைவர் இல்லை, பிராமணர் அல்லாத எல்லாத்துக்குமே தலைவர் அவர். பிராமண வீட்டு பெண்கள், அவர் எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் தலைவர் அவர். அது ஒரு சின்ன வட்டத்தில் எப்பயுமே அவனுக்கு வேலை என்னது? ஒருத்தனை குறிக்கிடுவானுங்க, அது எதுன்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போய் அடைச்சிடுவானுங்க. இல்லை எல்லாத்துக்கும் தலைவர் ஆகிட்டு எல்லோரும் சேர்ந்து போராடுவீங்கள்ல, அது மாதிரி. தீய பழக்கம் சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட்டது. அதில் முக்கியமான ஆள் யார்?
ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் பெண்டிங். எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வராங்க? 1829. அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வந்து வங்காளம். யார்? ராஜாராம் மோகன் ராய் வந்து வங்காளம். பக்கத்தில் நோட் பண்ணிக்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் கல்வி, விதவை மறுமணம், ஆனால் அதெல்லாம் ஒரு கொடுமையான விஷயம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில், இவரும் வங்காளத்தை சேர்ந்தவர் தான், ஒரு இயக்கத்தை மேற்கொண்டார். 1856 இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்திற்கு அவர் பல மனுக்களை சமர்ப்பித்தார். இந்த சட்டம் அப்போ தான் வருது, இந்து விதவை மறுமண சட்டம் 1856. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அவரது மகன் நாராயணச்சந்திரா ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டார். பெரிய விஷயம் அதெல்லாம். வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்காளத்தில் நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி மற்றும் பத்வான் ஆகிய மாவட்டங்களில் பல பெண்களுக்கான பள்ளியை நிறுவினார். யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்தது கந்துக்கூரி வீரேசலிங்கம். கந்துக்கூரி வீரேசலிங்கம். கந்துக்கூரி பந்துலு தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி ஆவார். கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு. இங்கே மெட்ராஸ் மாகாணம் அந்த ஏரியாவாக இருக்கும். அவர் விவேக வர்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டார். கேட்பாங்க, விவேக வர்தினி பத்தினி ஆசிரியர் யார்? மேலும் அவர் 1874 தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார். இவர் தென்னிந்தியாவில். அவர் வங்காளத்தில் விதவை மறுமணம், பெண் கல்வி ஆகியவற்றை சமூக சீர்திருத்தத்துக்கான தனது திட்டத்தினை முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தார். யார்? கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு அப்படிங்கிறது. அடுத்தது எம்ஜி ரணடே, பிஎம் மலபாரி, பம்பாய். இவங்க பெண்கள் முன்னேற்றத்துக்காக இயக்கத்தை நடத்துகிறாங்க. 1869 ரணடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவித்ததுடன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். ஓகேவா? யார்? எம்ஜி ரணடே. அவர் 1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கினார். யார்? எம்ஜி ரணடே. அது சமூக சீர்திருத்தத்திற்கான ஒப்புயர்வற்ற நிறுவனமாக உருவானது. ஒரு பத்திரிகையாளரான பிஎம் மலபாரி 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கினார். ரொம்ப முக்கியம். மெயினாக அவரோட இதை என்னது? குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும். துண்டு பிரசங்களை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு அரசிடம் வேண்டுகோள் விடுத்தார். இவரும் அங்கேயே தான், எங்கே? மும்பை அந்த ஏரியா. அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே. இதெல்லாம் பசுந்தோல் பொருத்திய புலிகள். இதெல்லாம் 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினார். அது தொடக்க கல்வி, பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் மேம்பாடு ஆகிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. பெண் கல்வியின் பரவலானது பல பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளுக்கு வழிவகுத்ததோடு சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் பங்கேற்கவும் வழிவகுத்தது. பெண்கள் அந்த பிரச்சனைலாம் அந்த வெளியில் வந்ததுனால தானே அது பெண்கள் சுதந்திர போராட்டத்துக்கெலாம் வராங்க. இவரை பற்றி இவ்வளோ ஊண்டு போட்டு வச்சுருக்கிறானுங்க. மிக முக்கிய சமூக சீர்திருத்தவாதி இவர். பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம் ஆகியவற்றை ஆதரித்தார். மேலும் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். ஜாதியை ஒழிக்கிறதுக்காக போராடினார். சுயமரியாதை இயக்கத்தை நடத்தினார். தனியாக வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சுயமரியாதைன்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீ உன்னை மதி அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்? ஜாதி பேரை வச்சு இழிவாக நடத்துகிறான். பெண்கள் எல்லா பெண்களுக்கும் இழிவு தான். அதனால தான் என்ன பண்ணுறாரு? சுயமரியாதை அப்படின்ற இயக்கத்தை உருவாக்குறாரு. காங்கிரஸில் தான் இருப்பார் ஃபஸ்ட்டு. அப்புறமேல காங்கிரஸை தூக்கி தள்ளிட்டு வந்துடுவார். அப்போ தான் இடஒதுக்கீடு கேட்பார், எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்றவானுங்க. சென்னையில் நடந்த மாநாட்டில் தான் போடா காங்கிரஸ் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணான்னு வந்துட்டு அப்புறம் நீதி கட்சியில் போய் சேர்ந்துக்குவார். அப்புறம் நீதி கட்சி தான் என்னவா மாற்றுவார்? சுயமரியாதை இயக்கம்னு மாற்றுவார். அப்புறம் தான் நாலேஜ் வளர வளர என்ன பண்ணுறாரு? திராவிட இயக்கம்னு மாற்றுவார். அப்புறம் திராவிட இயக்கத்துலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் யார்? திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். அதோட திராவிட இயக்கம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி வந்தது திராவிட வச்சுருக்கிறாலாம் திராவிடம் கிடையாது. அவனுங்களாம் பேருக்கு இந்த ஆரிய குரூப்பு தூண்டுதல் பேரில் அவங்க கட்சி ஆரம்பித்து சுயநலத்துக்காக ஓட்டிகிட்டு இருந்திருப்பானுங்க. சரியா? அதனால தான் இப்போ ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சிருக்கு. என்னது? தமிழக அப்படின்னு மாற்றிட்டார். தானே
என்ன கட்சி இப்போ ஒருத்தர் காட்சி என்ன கட்சி பேர் என்ன? வெற்றி கழகமா? ஆமாம், தமிழக வெற்றி கழகம். சரி, ரைட். அதெல்லாம் இதெல்லாமே என்னது? ஆமாம், இந்த இயக்கத்தை ஒழிக்கணும். ஏன்டானா இவனுங்க எல்லோரும் சமம் அப்படிங்கிறானு. அப்படிலாம் கிடையாது. ஆணுக்கு பெண் அடிமை, ஜாதி அடிப்படையில் எல்லோரும் என்ன பண்ண அவன் குலத்தொழிலை செய்யணும் அப்படின்னு கொண்டுட்டு வரானு. அடுத்து பெண் சீர்திருத்தவாதிகள். பெண்களுக்காக பெண்களே போராடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரியா? அதில் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1828, பிரார்த்தனை சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் ஆர்எஸ்எஸ்க்கு முன்னோடி இவங்க தான். இது குஜராத் ஆரிய சமாஜம் 1875. ஆண் சீர்திருத்தவாதிகளால் நடத்தப்பட்டன இதெல்லாமே. அவர்கள் பெண் சுதந்திரம் மற்றும் வளர்ச்சியில் ஒரு எல்லையை நிர்ணயித்தனர். பண்டிதர் ரமாபாய் இவங்களாம் வட இந்தியாவில், ருக்மணிபாய், தாராபாய் ஷிண்டே போன்ற பெண் சீர்திருத்தவாதிகள் மேலும் அதை விரிவுபடுத்த முயற்சித்தனர். ஆண்களை ஒரு லெவலுக்கு மேலே போக முடியலன்றாங்க இந்த இயக்கலாம். அதை மேலும் விரிவுபடுத்துறதுக்கு ட்ரை பண்ணவங்க தான் இவங்களாம் அப்படின்னா. இது வட இந்தியாவில் 1889 இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை பண்டிதர் ராமாபாய் பம்பாயில் தொடங்கினார். 1889 நம்ம தான் நினைக்கிறேன். சரி, சாரதா சதன், அதாவது கற்றல் இல்லமாமா, அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு. யார் தொடங்கினது? பண்டித ரமாபாய் அப்படின்றாங்க. பின்பு அது பூனாவுக்கு மாற்றப்பட்டது. அங்கேருந்து பக்கத்தில் பூனாவுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. அவரது முயற்சியிலேயே மகத்தான இந்தியாவில் விதவைகளுக்கு முதலில் கல்வி புகட்ட மேற்கொண்டதாங்க. அவங்களோட வேலை என்னது? விதவைகளுக்கு கல்வி கொடுத்தா என்ன ஆகும்? அறிவு வளர்த்துக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. அதுக்காக யார்? பண்டித ரமாபாய். எங்கே? பம்பாயிலேருந்து அப்புறம் பூனேக்கு போகுது. எந்த வருஷம்? 1889. மேலும் சென்னையில் பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சங்கம் நிறுவப்பட்டது. அதுக்கு யார் கொண்டு வந்தாங்கன்னா டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க யாருனாக்கா அயர்லாந்துக்காரவங்க. இந்த அம்மா தியோசபிக்கல் சொசைட்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மேலம் பிளவாஸ்கின்னு ஒருத்தங்க 2 பேர் சேர்ந்து அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருப்பாங்க. கடவுள் ஏற்போர் சங்கம் அப்படின்ட்டு. கடவுள் ஏற்போர் சங்கம். இங்கேருந்து அந்த புத்தகங்கள்லாம் பிரிண்ட் ஆகி போகுதா, அங்கே அமெரிக்காவிலலாம் அவங்களாம் படிக்கிறானுங்க. ஆஹா, என்னம்மா கடவுளை போட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதான் தியோசபிக்கல் சொசைட்டி. தியோனா கடவுள்னு அர்த்தம். அதில் மெம்பராக சேர்ந்துருப்பாங்க யார்? இந்த அன்னி பெசன்ட். இந்த அம்மா அயர்லாந்து கால பெண்மணி. அங்கேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. இந்த நாடு எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு இங்கே வருவாங்க. அப்புறம் இங்கேயே சென்னையில் என்ன பண்ணுவாங்க? இந்த இயக்கத்தை, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி இந்த அம்மா வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே இந்த மக்கள் பயங்கர மோசமாக இருக்காங்க. இங்கிலீஷ்காரன்ட்ட இருந்து என்ன பண்ணு இவனுக்கு சுதந்திரம் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட தியாகியாக மாறிடுவாங்க. யார்? அன்னி பெசன்ட். அப்புறம் காங்கிரஸ் எல்லாம் பிளவு போட்டு கிடக்கும். இந்து முஸ்லீம் பிரித்து வச்சுருப்பானுங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கும். 1916 நினைக்கிறேன், 15-16 ஸ்டெப் எடுக்கும். அதுக்கு முன்னாடி இந்தியாவோட சுதந்திரத்துக்காக ஒரு இயக்கத்தை இந்த அம்மா உருவாக்குது. ஏன்னா காங்கிரஸ் செயல்பாட்டில் இல்லை, முஸ்லீம் லீக் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு இயக்கத்தை உருவாக்கும். சென்னை எல்லா யாராவது சேர்ந்து, அதுக்கு பேர் ஹோம் ரூல் மூமெண்ட், தன்னாட்சி இயக்கம். ஹோம் ரூல், ஹோம்னா நம்ம நாட்டை அந்த நாட்டுக்காரனே ஆட்சி செய்யணும். இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா அயர்லாந்து இங்கிலாந்துலேருந்து தனியாக போகிறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. அங்கே தான் இந்த பேர் வச்சுருப்பாங்க. அதே பேரில் இங்கே ஒரு இயக்கத்தை இந்த அம்மா உருவாக்கும். அதேமாதிரி பாலகங்காதர திலகர், அவர் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் அந்த ஏரியாவில் மட்டும் அவர் அதே மாதிரி ஒரு இயக்கத்தை உருவாக்குவார் 1916. சரி, ரைட். இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுது? ஸோ பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், அதுக்காக போராடும். சரியா? எங்கேருந்து வந்தவங்க? ஐரோப்பாவில் இருந்தவங்க. பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதி டாக்டர் தர்மாம்பாள். அவர் விதவை மறுமணத்தை செயல்படுத்துவதில் பெண்கல்வியிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார். மெயினாக
தலைவர் அது, தலைவரெல்லாம் நான் சொல்லலையே. 16 ஹோம் ரூல் இயக்கம், ஆமாம் அது ஹோம் ரூல் இயக்கத்தில். சரியா? ஹோம் ரூல் இயக்கம் 1916. ஓகேவா? போட்டு பாருங்கள். இதே டைமில் தான் பாலகங்காதர திலகர் வந்து அங்கே ஆரம்பிப்பார். எங்கே? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அங்கெல்லாம் மற்ற எல்லா பகுதியும் ஒருங்கிணைச்சு இந்த அம்மா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 1900 இதே டைமில் தான் என்ன பண்ணுவோம், காங்கிரஸ் தீவிரவாதிகள் மிதவாதிகள்லாம் ஒன்று சேர்த்துறது, முஸ்லீம் லீக்கையும் காங்கிரஸ் ஒன்றா சேர்ந்து போகிறாங்கன்னு சேர்த்து வைக்கிற இந்த ஸ்டெப்லாம் அந்த அம்மா எடுக்கும். சரியா? மருதராஜா கவனிங்க. அதோட விளைவாக தான் என்ன பண்ணுவாங்க, 1917 காங்கிரஸ் கூட்டம் நடக்கும். அவங்கள தான் தலைவராக கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டெப்பும் எடுத்துச்சு. அதனால் அவங்கள தலைவராக கொண்டு வருவாங்க. அடுத்தது எஸ் தர்மாம்பாள் பார்த்தாச்சா? அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மூவலூர் ராமாமிர்தம், எஸ் தர்மாம்பாள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எல்லோரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தேவதாசி முறைக்கு எதிராக போராடுவாங்க. இவங்க சட்டப்பேரவையிலே பேசுவாங்க. அம்மையார் அவர்களது நினைவாக தமிழ் அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம், 89 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து அதே மாதிரி இது கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி திட்டம், அது யார் பேர் இல்லாமல் இருக்குது? தர்மாம்பாளா? ஆமாம், அது யார் கொண்டு வந்திருப்பா? கண்ணை மூடிட்டு சொல்லலாம். எப்படி யோசிச்சிருக்காம இருந்தீங்களா அந்த ஆள்? ஏன் கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் கொடுக்கணும்? அதெல்லாம் விடுங்க, ஒரு ஆம்பளை அந்த வேலையை செஞ்சுருக்கிறான்ல, எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் கொடுக்கணும் பெண்களுக்கு அந்த இந்த என்னது கர்ப்ப காலத்தில் முன்னாடி பணம் எதுக்கு கொடுக்கணும்? அதில் பயங்கரமான விஷயம்லாம் இருக்குது. அப்போ அது எதுக்குன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கக்கூடாது, மெயின் எய்ம் தான். அதேமாரி அவங்க சந்தோஷமாக இருந்தால், கையில் பணம் இருந்தால் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருந்தால் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்புறம் தடுப்பூசிலாம் போட போவாங்க. அப்போ தான் காசு கொடுத்தா தான் தடுப்பூசி போட்டால் தான் காசு தருவோம்பாங்க. நம்ம போட்டு குழந்தை ஆரோக்கியமாக வரும். இந்தியாவிலே மால் நியூட்ரிஷன் இருக்குது, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் கம்மியாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இதெல்லாம் தான் காரணம், சும்மாலாம் கிடையாது, சும்மாலாம் நடக்கலை. ஓட்டு வாங்குறதுக்குன்னா நீங்கள் ஓட்டாக போடுறீங்க, அவருக்கு போடவே மாட்டீங்க, இதனால் செஞ்சிகிட்டே இருப்பார். அது அந்த அடுப்பு கொடுத்தாரு பாருங்க, கேஸ் ஸ்டவ் அடுப்புலாம், அதெல்லாம் பெரிய கான்செப்ட். இந்தியாவிலே முதல்ல அதுதான். அப்போ தான் கேட்டாங்களாம்மா, பட்ஜெட் பிரச்சனை இருக்குது, 2 அடுப்பு உள்ளதாக கொடுக்க வேணாங்கய்யா, ஒரு அடுப்பு கொடுத்தோம்னா செலவு பாதியாகும்ல, சொன்னதுபடி கொடுத்துர்லான்னு. போடா முட்டாள், சீக்கிரம் சமைச்சு வச்சுட்டு பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் அவங்க முன்னேறுவாங்க. ஒரு அடுப்பு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், டைம் டபுள் ஆகுமா சமைக்கிறதுக்கு. சாப்பாடு ஒரு நேரம் வைக்கணும், சாம்பார் ஒரு நேரம் வைக்கணும், எவ்வளோ செலவானாலும் சரி கொடு அப்படின்னாராம். சரியா? எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. அது சான்ஸே கிடையாது. இந்த சமூக நலத்திட்டத்தின் மூலம் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இவ்வாறாக தங்கள் உரிமைகள் வென்றெடுப்பதற்காக பெண் சீர்திருத்தவாதிகளும் பெரும் பங்காற்றியுள்ளனர். தங்களின் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுக்கானதொரு சங்கம் நிறுவப்படுவதன் அவசியத்தை புகழ்பெற்ற பெண்கள் உணர்ந்தார்கள். இந்த பெண்கள்லாம் சேர்ந்து உணர்றாங்க. அதனால தான் அது முதல் பெண்கள் சங்கத்தை உருவாக்குறாங்க. பெரிய விஷயம். பெண்கள் இந்த 100 வருஷத்துக்குள்ளே பாருங்கள், பெண்கள் முன்னுக்கு வந்து அந்த பெண்கள்லாம் மற்ற பெண்கள் மேலே கொண்டுட்டு வரணும், நமக்கான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கலாம் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து தான். இந்தியாவில் இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம், அகில இந்திய பெண்கள் மாநாடு போன்ற 3 மிகப்பெரிய பெண்கள் அமைப்புகள் நிறுவப்பட்டது. இந்த பெண்களே விடுதலை இயக்கத்தில் பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க. தொடக்க கால காலனி எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்கள் பல்வேறு வகையில் முக்கிய பங்காற்றினர். சிவகங்கையின் வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரதீரமாக போரிட்டு சிவகங்கையில் தனது ஆட்சியை மீட்டெடுத்தார். தெரியும் நமக்கு இது. அப்புறம் 1857ஆம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் பேகம் ஹஸ்ரத் மகால், பேகம் அங்கே வட இந்தியாவில், அப்புறம் ஹஸ்ரத் மகால், பேகம் ஹஸ்ரத் மகால், ஜான்சி ராணி லட்சுமிபாய், இவங்க அயோத்தின்னு நினைக்கிறேன், ஹஸ்ரத் மகால் அயோத்தி.
ஜான்சியில் வந்து ராணி லட்சுமி. ஜான்சிங்கிறது நாட்டோட பேர் மத்திய பிரதேசில். அதில் ராணி லட்சுமி. ஆமாம், லட்சுமி பாய். அடுத்து விடுதலை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் அயல்நாட்டு பொருட்களை புறக்கணித்தல், ஊர்வலங்களில் கலந்து கொள்வது, சட்டங்களை மீறுதல் மூலம் தடியடி பெற்று சிறைக்கு சென்றனர். நிறைய பெண்கள் போராட்ட அளவுக்கு வந்துட்டாங்க. அது யார் காரணம்? இங்கிலீஷ்காரனுக்கு தான் காரணம். அடுத்தது விடுதலை போராட்டத்தில் அவர்களது பங்களிப்பு வெகுஜன தன்மையில் புதிய பரிணாமத்தை சேர்த்தது. அப்போ தலை என்றைக்கு அதிகமாகுதா, அப்போ போராட்டம் எப்படி இருக்கும்? தீவிரமாக இருக்கும். சீர்திருத்த இயக்கங்களின் தாக்கம் என்ன செஞ்சிச்சு? பெண்கள் விடுதலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. வட இந்தியாவில் இன்னும் நடக்கலை. வட இந்தியாவில் பிராமண வீட்டு பெண்கள் மட்டும் முன்னேறிக்கிட்டாங்க, அவ்வளோதான். மற்ற பெண்கள் இன்னும் அடிமையாக தான் இருக்காங்க. தமிழ்நாடு கேரளாவில் வித்தியாசம் கொஞ்சம். ஆந்திரா அந்த மெட்ராஸ் மாகாணத்தில் அந்த தாக்கம் வேறு ஒன்றும் கிடையாது. இது மக்களிடையே தேசிய விழிப்புணர்வை உருவாக்கியது. என்ன தேசிய விழிப்புணர்வு? எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளாம் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு அந்த முடிவுப்புணர்வா? சரி. தியாகம், சேவை, பகுத்தறிவு, உணர்வு ஆகியவற்றை உருவாக்கியதாமா இந்த சீர்திருத்த இயக்கங்கள். சதி, பெண் சிசு கொலை ஆகியவை சட்டவிரோதமாக்கப்பட்டது. விதவை வருமானம் அனுமதிக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் பெண்கள் இது சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? கல்வி, அரசியல், மருத்துவம், கலாச்சாரம், சேவை துறைகள், அறிவியல், தொழில்நுட்பம் எல்லாத்துலையும் என்ன பண்ணுறாங்க? பெண்கள் முன்னேறிட்டு வராங்க. பத்தாதானா? இந்தியாவிலே கிராமப்புற பெண்கள் இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க, முன்னேறல. பத்தாது இதெல்லாம். இதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் திருமணம், தத்தெடுப்பு, வாரிசு போன்ற விஷயங்களில் பெண்களின் நிலையை மேம்படுத்தியது. வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21 1804 பெண் சிசு கொலை விரோதமானது என அறிவிக்கப்பட்டது. இதில் 21 1804. அடுத்து ஒழுங்குமுறை சட்டம் 1829 ரெகுலேஷன் ஆக்ட். எத்தனை? 17 சதி எனும் பழக்கம், இந்த பழைய கதை தான், சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது. இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856. உள்நாட்டு திருமண சட்டம், குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது. வயசு ஃபிக்ஸ் பண்ணி அதிகப்படுத்திட்டாங்க. சாரதா சட்டம் 1930. தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947. ஓகேவா? சாரதா சட்டம் எதோடு தொடர முடியாது? குறைந்தபட்ச வயது திருமணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி எல்லோரும் சமம்னு சொல்லுது. அதே மாதிரி சம வாய்ப்பு, சம வேலைக்கு சம ஊதியம். ஏன்னா பெண்களுக்கு ஊதியம் கம்மியாக கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக தேசிய கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கை 1986 கீழ் நிறுவப்பட்டது. புதிதாக தொடங்கப்பட்ட மகிழா சமக்கியா எனும் திட்டமானது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்துகிறது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. எங்கே கொடுத்துருக்கான் 33% இடஒதுக்கீடு? பெண்களுக்கு கொடுக்கல. அங்கே கொடுக்கல, தமிழ்நாட்டில் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்குது. ஆமாம், அப்படி இருக்கும். ஜெயலலிதா கருணாநிதி தான் கொடுத்தாரு முதல்ல. என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்களா? கொடுத்துருப்பாங்களா ஜெயலலிதா? ஆமாம். பெண்கள் போலீஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அதில் இடஒதுக்கீடு அதை 70s கொண்டுட்டு வந்திருக்காரு. 33% வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு. இப்போ அதை ரத்து பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். 33 கோர்ட்டில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இல்லை. பட் கல்வியில் இதில் எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இருக்குது. கல்வியில் இருக்குது. இதில் இருக்கா? ரிசர்வேஷன் இருக்கா? குரூப் 2ல் இருக்கா? கோஆப்ரேட்டிவில் இருக்கலாம். ஜனவரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. பெண்கள் ஏதாவது பிரச்சனைனா அவங்க போய், அதை யார் இப்போ தலைவராக இருக்க? மெம்பரா? நம்ம ஊர் புஷ்பகவா? ஆமாம், அமைக்கப்பட்டது. பெண்கள் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்வது, பெண்களுக்கு எதிரான அநீதிகள், உரிமைகள் மறுப்பு குறித்த தனிப்பட்ட புகார்களில் தலையிடுவது இதன் முக்கிய பணி. எது? தேசிய ஆணையம், பெண்களுக்கான தேசிய ஆணையம். அவ்வளோதான். இதோட முடிஞ்சுதா?
ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் நீட்டுன்ற பேரில் புத்தகத்தையே மாற்றுறோம். நீங்கள் திரும்ப கேள்வி கேட்கலாமா? ராஜாராம் மோகன் ராய் தான் இருந்தார். சுற்றி அது தயானந்த சீர்திருத்தம்லாம் சொல்ல முடியாது. அது ஆமாம், பெருநிலக்கிழார், ஜமீன்தார், விடுதலை அவங்களெல்லாம் சொல்லவே இல்லை பாருங்க. விடுதலைன்னா இன்னொரு வார்த்தை இருக்கான் பாருங்க, எமான்சிபேஷன், ஃப்ரீ ஃப்ரம் சோசியல் பொலிட்டிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எமான்சிபேஷன், அறிவொளி இயக்கம், என்லைட்மெண்ட், அறிவை பெறுதல். பாலிகமினா பலதாரம், பாலினா பல, காமினா திருமணம். ரிஃபார்மர், சீர்திருத்தவாதி. ஓகே. டேஷ் சமூகமானது தங்களுக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்து மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. எது என்னங்கம்மா? மனித, சத்தமாக சொல்லுங்க. மனித சமூகம். இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் அவங்க தான். சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. பிஎம் மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். எந்த ஏரியா அவர்? மகாராஷ்டிரா. அதான் பாம்பே தான் எல்லாமே. வெரி குட். பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் துவங்கப்பட்டது. 1849 பார்த்து சொல்லுங்கள். 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? 82 என்ன ஆணையம்? ஹண்டர். சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச வயது 14. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? அந்த 1930. 800லாம் இல்லை, 1930. அது முதல் சட்டம். அது பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்கு தான் அந்த சட்டம். 1803 சம்திங் வரும். அதை விட்டுரு. சரி. டேஷ் 1819 கிறிஸ்தவ சமய பரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது. 1819 என்னது? பெண் குழந்தை சங்கம். ஆமாம். ஜுவைனல்னால் குழந்தைன்னு அர்த்தம். கல்கத்தா ஃபீமேல் ஜுவைனல் சொசைட்டி. சரியா? கல்கத்தா பெண் குழந்தைகள் சங்கம். ஓகே, வெரி குட். அடுத்தது, சிவகங்கையை சேர்ந்த டேஷ் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார். யார்? வேலு நாச்சியார். ஓகேயா? இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் யார்? தந்தை பெரியார். கந்துகூரி வீரசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன பத்திரிகை? என்ன வர்தினி? விவேக வர்தினியா? பிரம்மஞான சபை. இங்கிலீஷில் தியோசபியல் சொசைட்டி. சாரதா சதன். உட்ஸ் கல்வி அறிக்கை. நிக்கோலா கோண்டி. வரதட்சணை. ரிக்வேத காலத்தில் பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். சரிதான். பிந்தைய வேத காலத்தில் அப்படியே உள்டாயிரும். தேவதாசி முறை ஒரு சமூக தீமை. எங்கே இருந்துச்சு அது? தமிழ்நாட்டில், இடைக்கால இந்தியாவில். இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய்.
பெண்களுக்கான 23% இடஒதுக்கீடு என்பது பெண்களின் சமூக அரசியல் நிலை மேம்படுவது குறிக்கிறது. எத்தனை? 33. 1930ஆம் ஆண்டு சாரதா சட்டம் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்தியது. சரியான இணையை கண்டுபிடிக்க. மகளிர் பல்கலைக்கழகம். நீதிபதி ரனடே. விதவை மறுமண சட்டம். எது கரெக்டு? கரெக்டா? மகளிர் பல்கலைக்கழகம் அவர் தானா? விதவை மறுமண சட்டம் 56. பேராசிரியர் DK கார்வே, மகளிர் பல்கலைக்கழகம். எங்கே உருவாக்குறாரு? கொல்கத்தாவா? மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஏன் தேவதாசி முறை சொல்கிறீங்க? ஓகே. பேகம் அஸ்ரத் மகால், ராணி லட்சுமி ராய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதமேந்தி கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். சரியா? தமிழ்நாட்டின் சிவகங்கையைச் சேர்ந்த வேலுநாச்சியார் பிரிட்டிஷருக்கு எதிராக வீரமங்கையாக செயல்பட்டார். கரெக்டாக? ரெண்டுமே. ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார். கரெக்டு. ரெண்டுமே கரெக்ட். அவ்வளோதான்.